அனைவருக்கும் வணக்கம். பெரியாழ்வார் திருமொழியிலிருந்து ஒரு அற்புதமான பாசுரம். வண்ண மாடங்கள் சூழ்ந்திரு கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே. கிருஷ்ண பகவான் ஆயர்பாடியில பிறந்ததை கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாசுரம். கண்ணன் பிறந்து விட்டார் ஆயர்பாடியில. மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சி வெள்ளத்திலே இருக்கிறார்கள். வண்ண மாடங்கள் சூழ்ந்திரு கோட்டியூர், வண்ண மாடங்களால் சூழப்பட்ட இந்த திருக்கோட்டியூர் நகரினிலே பகவான் எம்பெருமான் நாராயணன் கண்ணனாக அவதரித்து விட்டார். கண்ணன் பிறந்து விட்டார். கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில், கண்ணன் பிறந்த உடனேயுமே மக்கள் வண்ண பொடிகளால தூவி இந்த நகரையே அலங்காரம் செய்கிறார்கள். வண்ண பொடிகளால தூவுகிறார்கள். அதே போல எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட, நம்ம யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு புதுசா வந்தாலோ, இல்ல யாராவது ஒருத்தவங்க நமக்கு தெரிந்தவங்க வந்தாலோ, இல்ல ஏதேனும் ஒரு நல்ல காரியம் நம்ம வீட்டுல நடந்தாலோ ஒரு இனிப்பு செய்வோம், ஸ்வீட் செய்வது பழக்கம். அதே போல கண்ணன் பிறந்துட்டான்னு சொன்ன உடனே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் நெய்யை பரிமாறிக்கொள்கிறார்கள். நெய்யை நம்ம பொதுவாகவே பால், நெய் எல்லாமே பசுவிடம் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பதார்த்தம். பால் கிடைக்கிறது, பால் மூலியமாக நமக்கு நெய், தயிர் எல்லாமே கிடைக்குது. அந்த நெய்யை பரிமாறிக்கொண்டு மக்கள் கண்ணன் பிறந்துட்டான், எங்க ஊர்ல கண்ணன் பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நெய்யை பரிமாறிக்கொண்டு மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம், கண்ணன் பிறந்த அந்த ஊர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் நெய், பால் எல்லாம், இன்னொரு பக்கம் வண்ண பொடிகள், இது ரெண்டும் சேர்ந்து அந்த இடமே ஒரு சேர் போல, நம்ம ஒரு சகதின்னு சொல்லுவோம் இல்லையா, சகதி அப்படிங்கிறது மண்ணாலான உருவானது. அந்த சகதியானது இப்ப எப்படி நெய்யும் வண்ண பொடிகளும் கலந்து அப்படி ஒரு சேரு போல ஆகி அந்த இடமே ஒரு நறுமணம் வீசிக்கொண்டிருக்கிறது. அதான் கண்ணன் பிறந்த இடம் மங்களகரமானது, நறுமணம் வீசிக்கொண்டு மக்கள் எல்லோரும் கொண்டாடும் விதமாக அந்த இடம் இருக்குது. வண்ண மாடங்களால் சூழப்பட்ட அந்த திருக்கோட்டியூர் நகரமே கண்ணன் பிறந்ததுனால புனிதமாகிறது. மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய துயரை களைவதற்காக எம்பெருமான் அவதரித்து விட்டார். நாம் செய்த பாவங்களையும் வல்வினைகளையும் அகற்றுவதற்காக இறைவன் அவதரித்து விட்டார். அதை குறிக்கும் விதமாக மக்கள் இனிப்புகளையும் வழங்கி, நெய்யையும் வழங்கி, வண்ண பொடிகளையும் தூவி மிகுந்த மகிழ்ச்சியோடு கிருஷ்ண பகவானுடைய பிறப்பை மக்கள் அனுபவித்து கொண்டாடுகிறார்கள். அதுதான் இந்த அற்புதமான ஒரு கண்ணன் பிறந்ததை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாசுரம். நன்றி, வணக்கம்.